ரமலானுடைய மாசத்துல குடும்ப உறவை நான் சொன்னேன். குறிப்பாக பெற்றோருடைய விஷயத்துல நாம் மிக மிக கவனமாக இருக்கணும். பெற்றோருடைய உள்ளங்களை நோகடித்து விடக்கூடாது. அடுத்து அன்புக்குரிய அவர்களே, நாம் கியாமுல் லைல் சொன்னோம். அதே மாதிரி 5 நேர தொழுகை அதை தவற விட்டுவிடக்கூடாது. இந்த கியாமுல் லைல் நாம் அழுத்தி சொன்னோம், ரமலானோட சம்மந்தப்படுத்தி. தொழுகையில் நாம் அது வீட்டுக்குள்ள பெண்களாக சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை படித்து கொடுங்க. அதே மாதிரி ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழக்கூடியவர்களாக 5 நேர தொழுகையை பேணிக்கொள்ளணும். தொழுகை இல்லை என்றால், 5 நேர தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்தில் அவருக்கு பங்கு கிடையாது. அப்ப எனவே தொழுகையில் பேணுதலாக இருக்க, விட்டு விட்டு தொழுகிறது அல்லது தொழுகையில பேணுதல் இல்லாமல் இருந்தால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் நாம் மிக பேணுதலாக பக்குவமாக இருக்கணும். அடுத்து ரமலான்ல நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அக்கீதாவை படிக்கணும். அதாவது இன்று நிறைய அமல்கள் செய்யறாங்க மனிதர்கள், நிறைய இபாதத்துக்கள் ஈடுபடுறாங்க, வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க, இபாதத்துக்கள் செய்யறாங்க. ஆனா அவருடைய அக்கீதாட விஷயத்துல யாருமே எந்த ஒரு கவனமும் எடுப்பதில்லை. யாருமே எந்த கவனம் எடுக்கிறது. குறிப்பாக நாம் அந்த போனை கொஞ்சம் பாருங்க. ஹைர், பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது உங்களுக்காக இல்லை, பொதுவாக சொல்லணும். பள்ளிவாசல் இது மலக்குமாரோட சூபத். ஏன்னா இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மஸ்ஜித் நபவியில ஹதீஸை பெரட்டும் போது மேலெல்லாம் நடுங்கும். ஏண்டா அல்லாஹ்வுடைய தூதர் கால ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கால அல்லாஹ் கால ரசூலுல்லா. எங்களுக்கு நான் பேசுகிறேன், எங்களுக்கு மரியாதை இல்லைண்டாலும், இருக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லைண்டாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு யாரும் நான் ஃபோனில் எடுத்துகிட்டு வர்றது தேவையே இல்லை. அப்படி ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தால் நம்ம சைலண்டில் போடலாம் அல்லது ஃப்ளைட் மோட்டில் போடலாம். இது எல்லாருக்கும் உள்ள நசியத்து, உங்களுக்கு மட்டும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஷைத்தான் வார வழிதான். அப்போ எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அகீதாவில் நாம் தெளிவாக இருக்கணும். நாங்கள் எந்த அகீதாவை பின்பற்றுகிறோம், எங்களோட அகீதா சரியாக இருக்கிறதா? இன்று அல்லாஹ் யார் என்று தெரியாமல் இருக்கிற பலரை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகிறாங்க, இபாதத் செய்கிறாங்க. ரமலான் வந்தும் அல்லாஹ்வை தெரியாம ஒரு மனிதன் ரமலானை கடந்து போறானா, இந்த எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் அவன் செல்கிறான். எனவே அன்புக்குரிய சொல்லி, அக்கீதா இல்லாம நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த அமல்கள் எந்த பிரயோசனம் கிடையாது. அதனாலதான் இது ஒரு அடிப்படையா சொல்றோம். அக்கீதா, குர்ஆன் சுன்னா, மன்ஹஜு சலஃபு சாலிஹுடைய வழிமுறையில் குர்ஆன் சுன்னாவை பேணி நாம் வாழ வேண்டும். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், ரமலானுடைய காலத்தில் இந்த பெரிய ஃபித்னா, ரமலானுடைய காலத்தில் இந்த ஃபித்னா இருக்கிறது என்னண்டா, இந்த வாட்ஸ்அப்ல ஈமான் கூடுற காலம் தானே. ஈமான் கூடுனா கண்ணு முக்கு தெரியாது. அக்கீதாண்ட ஃபில்டர் இல்லைண்டா நாம் நினைச்சதெல்லாம் அமலா மாறிடும். யாராவது ஒருவர் நல்லா ஒரு தலப்பாவையும் துண்டையும் போட்டுட்டு, அது தப்பு கிடையாது, அது ஒவ்வொருத்தர விருப்பம், அதை போட்டுட்டு இது இப்படி வருகிறது இங்கு வருகிறது என்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரை வாப்பாட அம்மாட செய்தியாக சொல்லுவார். அன்றைக்கு போன வருஷம் ஒரு மௌலை சொன்னாராம், தஃசீர் குர்துபியில் வந்திருக்குது, நீங்கள் ரமலான் ஆரம்பித்தா சூரா ஃபத்து ஓதுனா அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய தீங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படுவீங்கன்னு சொல்லி. இப்படி போய் ஒவ்வொரு நோன்பு வந்தா போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் இது உலமாக்கள் என்ற பேரில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவஅ மக்அதஹு மினன் நார், ரவாஹுல் புகாரி. என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் மீது வேண்டும் என்று யார் பொய்யுரைப்பார்களோ அவர்களுடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அவர் எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருந்தாலும் சரி, அல்லது எந்த பெரிய உலமாக்களோட தலைவர்களாக இருந்தாலும் சரி, முஹத்திஸீன்களுடைய தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த மதரசால பட்டம் பெற்றாலும் சரி, எந்த மதரசால பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தில் அமீராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பொய் சொன்னால் அவர் எந்த அடையாளத்தில் இருந்தாலும் அவர் நரகவாதி. நான் சொல்லல, என்னோட சண்டைக்கு வருவானா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வந்திருக்கு, ஹதீஸ் முத்தவாத்திர். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல பொய் சொல்றீங்க? என்ன திக்ர்களை அடிச்சுடுறது, அதை ஓதுனா இது, இதை ஓதுனா இது, இபாதத்துக்கள் விஷயத்தில் சும்மா தஸ்பீ தொழுண்ட என்ன அப்படியே 2-3 மணித்தியாலம், அது ஒரு வெள்ளிக்கிழமை நாளை குறிப்பிச்சு இப்படி ஓதுறது. தராவியுடைய தொழுகை எடுத்துக்கிட்டால் நிறைய பிதஅத்துகள். ஒவ்வொரு காலத்தையும் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக் அல்லாஹும்ம ஃபில்னா, முதலாவது ரஹ்மத்து, 2வது மக்ஃபிரத்து, 3வது நரக விடுதலை. முதலாவது ரஹ்மத்தை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ், அந்த ஹதீஸ் இப்னு குஸைமால வருது. முதலாவது 10 ரஹ்மத், 2வது 10 மக்ஃபிரத், 3வது 10 நரக விடுதலை. அப்ப இதை கேளுங்க. தராவியில 2 ரக்காத்து ஒருக்கா அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக இப்படி கேட்பாங்க. அந்த ஸலவாத்து ஓதையிலனா தொழுகையே தொழாத மாதிரி தொழுவாங்க, நினைச்சுக்குவாங்க. அப்ப அப்படி செய்தி வருதா? அந்த செய்தி
அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வருகிற அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் என்பவர் வாரதனால அது மிக பலவீனமான செய்தி. யூசுப் பின் ஜியாத் என்பவர் வாரதனால அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அதே மாதிரி தான் ரமலான்ல ஒரு சுன்னத்தை செஞ்சா ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்ல் செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மை. யார் கொண்டு வந்தது? அதே செய்தியில கீழே வருது, ஆதாரம் இல்லாத செய்தி. நீங்க அமல் செஞ்சா நன்மை கிடைக்கும், நீங்க அந்த நன்மையை தீர்மானிக்காதீங்க. குர்ஆன் சுன்னா தீர்மானிக்கட்டும், ஆதாரபூர்வமான செய்திகள் தீர்மானிக்கட்டும். எனவே 2 விஷயம், நாங்கள் ரமலான்ல அமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவை ஆதாரத்தின் அடிப்படை. நீங்க எப்படி ஒன்று சொன்னீங்க, இந்த செய்தி சரியா சஹீஹா தஈஃபா அமல் செய்யலாமா என்று சொல்லி கேட்டால் பதில் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் நாங்க பரிசீலிச்சு தான் என்ன செய்யணும், அமல் செய்யணும். ஒரு ஆலிம்கிட்ட குர்ஆன் சுன்னா பேசுகிற அறிஞர்கள் பலர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அமல் செய்யுங்க. சும்மா நினைச்சது கேட்டது அவங்க பெரிய அறிஞர்கள் போய் சொல்லுவாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்றாலே சுத்தி வளைச்சு அல்லாஹ் அங்கிருக்கிறான், இங்கும் இருக்கிறான், அங்கும் இருக்கிறான், கடையில் அத்வைதம் வஹதத்து வஜூதில் போய் சேர்றாங்க. அல்லாஹ் எங்க இருக்கான் தெரியாது. அல்லாஹ் நேரடியாக குர்ஆன்ல சொல்றத அல்லாஹ் வேணுமென்று அவர்களுடைய வியாக்கியானங்களை கொடுத்து அடிப்படை தெரியாம அல்லாஹ்வுடைய தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கே விளக்கத்தை தௌஹீதுர் ருபூபியாவின் பால் திருப்பி விட்டு தௌஹீதுல் உலூஹியா தெளிவான கொள்கை அப்படி விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. எனவே நாம் அகீதாவை இந்த ரமலான்ல சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். பித்அத்துகள்ல, ஹுராஃபாத், மூட நம்பிக்கைகள்ல ரமலானுடைய காலங்கள் வந்தா இந்த நியத்தெல்லாம் வச்சிருவாங்க. அதை அடிக்கடி சொல்றது தானே. எல்லாருக்கும் என்ன, தொழுது முடிஞ்சு எல்லாம் சத்தமா திக்ர் சொல்லுவாங்க, துவா கேட்பாங்க, கூட்டா துவா கேட்பாங்க. அதுக்கு பிறகு இந்த அமல், இந்த நவைத்து சௌமகதின்னு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இப்படியான பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி இப்ப அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்திருக்கிறதுனால இன்னும் நிறைய கிடைக்குது. இந்த விடயங்களில் அமல்கள், ஆதாரம் இல்லாத அமல்கள் 1000 செய்வதை விட ஆதாரத்தோடு ஒன்று செய்யுங்கள், அது சிறந்தது. எனவே நாங்கள் அகீதாவை படிக்கணும். அதே மாதிரி பிதஅத் இல்லாம சுன்னாவின் அடிப்படையில் செயல்படுகிற மக்களாக இருக்கணும். இது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்குரிய அடிப்படை. எனவே நாம் ரமலானுடைய காலத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், பிற மனிதர்களுடைய மானத்தை போக்காம இருக்கணும். இது ஒரு அடிப்படை சகோதரர்களே. நாங்கள் அமல்களை செஞ்சு 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 அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நாங்கள் அமல் செஞ்சு பாதுகாக்கணும். இந்த ரமலான்ல செய்கிற அமலை பாதுகாக்கணும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி ஒரு மனிதர் புறம் பேசுகிறார், காரசாரமாக புறம் பேசின உடனே அதை கேட்டு இந்த மனிதர் இமாம் ஹசன் பஸ்ரிட்ட வந்து சொன்னார், இப்படி உங்களை பற்றி புறம் பேசுகிறாரு. அப்படியா, என்னை பற்றி என் புறம் பேசினாரு என்று சொல்லி போட்டு உடனே என்ன செய்யார், அழகான மலர் செண்டு, மலர் பூவெல்லாம் எடுத்து அப்படியே அழகுபடுத்தி அதில் நிறைய பழங்களை போட்டு கொண்டு போய் கொடுங்கன்னு அனுப்பிவிட்டார். இப்போ அந்த மனிதர் எடுத்து போய் அந்த புறம் பேசின மனிதர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். புறம் பேசுகிற மனிதர், என்னடா இது, நான் அவரை பற்றி கழுவி ஊற்றினேன், இப்படி பேசினேன், எனக்கு பழம் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு வாரார். ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை இமாம் ஹசன் பஸ்ரிட்ட கேட்ட பொழுது, நான் ஒன்றுமே செய்யாமல் நான் என்னுடைய நிலையில் நான் இருக்கிற பொழுது நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்களா இருந்தால், நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்களெல்லாம் எனக்கு தாரீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்களை எனக்கு தந்துட்டீங்க, அதுக்கு மாற்றீடாக நான் ஏதாவது தரணுமே, அதான நல்ல பழக்கம். அதுக்காண்டி அந்த உங்களுக்கு இந்த பழத்தை தந்தேன்னு சொல்லி கொடுத்தார். அப்போ எனவே இந்த செய்தி இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி ஃபைதுல் கதீரில் எழுதுகிறாங்க இந்த செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் யாரை பற்றியாவது புறம் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கடா, உங்களோட வாப்பா அம்மா பற்றி புறம் பேசுங்க. ஏன், அதான் நன்மை வாப்பா அம்மாவுக்கு போட்டுமே, அது பிருள் வாலிதீனா போட்டுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்கிற அமல் முக்கியம் இல்லை, எங்களோட அமலை பாதுகாக்கிறது முக்கியம். மறுமையில் போய்த்து எங்களோட அமல்களை நாங்கள் பார்க்குற பொழுது ஒன்றுமே இல்லை. ஏன், எல்லாருக்கும் நாங்கள் பங்கு வச்சிட்டோம், அமல்களை செஞ்சோம், பங்கு வச்சோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அடுத்த மனிதனுடைய மானத்தில் கை வைக்காம, அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசாம, அடுத்த மனிதர்களை பற்றி தப்பாக மனிதர்களிடத்தில் சொல்லாம, ஏதாவது உங்களுக்கும் அடுத்தவருக்கும் முரண்பாடு பிரச்சனை இருந்தால் நேரடியாக போங்க, திறந்த மனசோட பேசுங்க, சமாதானமாங்க. உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களை இந்த ரமலான்ல மன்னிங்க, விட்டு கொடுங்க, அதிகமாக சலாத்தை பரப்புங்க, மனிதர்களோட நீங்கள் அன்பா நடங்க, மென்மையா நடங்க, கடுக்கடுக்காதீங்க, எல்லாரோட இறக்கமாயிருங்க. எல்லாரும் ஒரு தேவையில் இருப்பாங்க, பார்க்குற பொழுது எல்லாரும் பார்க்குற கல் நெஞ்ச மாதிரி அல்லது ஒரு மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட போய்த்து மனசுட்டு மனசார நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கே அழுக வந்துடும். எல்லாரும் பிரச்சனையோட தான் இருக்கிறோம், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, சிலருக்கு நோய் பிரச்சனை, சிலருக்கு உம்மாப்பட பிரச்சனை, பல பிரச்சனைகள். எனவே முஃமின் அஹப்புல் அமாலி இலல்லாஹ் சுரூருன் துத்கிலு அலா முஸ்லிம்
இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹ் ஜாமில பதிவு செய்திருக்கிறார்கள். அல் ஜாமிஉ ஸகீர் இமாம் சூத்திர புத்தகம், அதில் சஹீஹான செய்தி எழுதியிருக்கிறார்கள் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதில் பதிவு செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் நீங்க முஃமின்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களுக்கு நீங்க மகிழ்ச்சியை கொண்டு போய் கொடுக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு கொடுக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைத்து கியாமுல் லைல தொழுது குர்ஆனை ஓதி தொழுகைகளை கவனம் செலுத்தி சதகா செஞ்சு குடும்ப உறவுகளை பேணி அடுத்த மனிதர்களோடு அன்பாக நடந்து இரக்கமாக நடந்து பாசமாக நடந்து அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து அடுத்த மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் அல்லாஹ்வை நோக்கி செல்லுகிற ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா மென்மேல் எங்களுடைய உள்ளத்தில் அருளையும் நிம்மதியையும் பரக்கத்தையும் அல்லாஹு தஆலா சொரிந்தருள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாம் அமல்களை அதிகமாக செஞ்சு அமல்களை பாதுகாத்துக் கொள்வோம். அதே மாதிரி செய்கிற அமல்களை பங்கு வச்சிராம அடுத்தவங்களுக்கு கொடுத்துடாம அமல்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நிறைய அமல்கள் இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்போம். நிறைய விஷயங்கள் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் இல்முக்காக நிறைய நேரங்களை கொடுங்க, இபாதத்துக்காக நேரங்களை கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை இல்மோட அமலோட கழித்து அல்லாஹுவை அறிந்து அல்லாஹுவை விளங்கி அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டு அல்லாஹ்வின் பால் செல்லுகிற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். மூட நம்பிக்கைகள், வழிகேடுகள், விதாத்துகள், குராஃபாத்துகள் இவைகளில் இருந்து ஒதுங்கி சுன்னாவை பற்றி பிடித்து இந்த ரமலானை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவான கொள்கையில் இருந்து சலஃபு ஸாலிஹீனுடைய வழிமுறையில் சென்று நாம் அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் கூலியை பெறும் வரை நன்மைகளை பாதுகாத்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.